தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு, முத்துரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் செலுத்தியே நிலத்தை வாங்கியிருக்கிறேன். நிலம் வாங்கியது உண்மைதான் என தற்போது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். கடந்த ஜூலை மாதம் பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு நிலம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டுகள் கிளம்பிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அவர் அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை சார்ந்த நலனுக்காகவும் நான் செய்து வர பணிகளுக்கு பலர் வரது செலுத்தி வர்றாங்க. இயற்கை விவசாயத்தின் மீதான நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் முன்னெடுப்புகளை வீத லீடர் அறக்கட்டளை இயற்கை சார்ப தொடர்ப முன்னெடுப்பை மேற்கொண்டு வருவதை உங்களில் பலர் தெரிஞ்சிருக்கும். இது முற்றிலும் பின்வரும் குறிப்புகளை முன்வைப்பது எனது கடமைன்னு கருதுறதாகவும், ஜூலை மாதம் 12ஆம் தேதி அதை முன்னெடுத்தது, அதாவது விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதானும், இந்த நிலத்தை நான் என்னுடைய மனைவியோட பெயர்ல தான் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களாக வங்கி கணக்கு மூலமா அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியும் வரதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏன்னா பதிவு செய்யும் நாள்ல நான் செல்லவில்லை அப்படிங்கிறதுனால ஒரு அசையா சொத்தை பவரப்பட்டணி முறையில தான் வாங்க முடியுங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னும், கடந்த ஜூலை 10ஆம் தேதி காலாப்பட்டி பதிவு அலுவலகத்துல அவரோட மனைவி திருமதி அகிலா, என்னோட மனைவி, அதாவது அண்ணாமலை அவர்களோட மனைவி அகிலா பெயர்ல பவரப்பட்டணி வழங்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு, முன்னெடுத்தால் மற்றும் இதர கட்டணம்னு சொல்லி 40,59,200 ரூபாய் செலுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. மத்திய அரசோட PMEGP திட்டத்தின் கீழ் பால்பனை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்திருக்கிறதாகவும், அந்த விண்ணப்பமும் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்த ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கையில நிச்சயமா இவை அனைத்தும் பிரதிபலிக்கணும். நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்முடைய இளைஞர்களோட தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்த அதன் மூலமா சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களோட முதலீடு செய்யும் முகமாக தங்கள் முதலீட்டு கனவுகளை நினைவாக்கும் ஆர்வமுள்ள நமது இளைஞர்கள் விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்க ஆரம்ப கட்ட பணியில் அவர் தற்போது ஈடுபட்டுள்ளேன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழகத்துல பாஜக மாநில தலைவரானதிலிருந்து கடந்த ஏப்ரல் 2025 வரை அவரது குடும்பத்தோட, அதாவது அவர் தனது குடும்பத்தோட செலவரை அவருக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்ததும், அவர் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் அவரும் அவரது மனைவியும் நாட்டின் மிகவும் பிரபலப்பட்ட நிறுவனங்கள் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம். தற்போது எனது குடும்பத்திற்காக எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் சட்டத்துக்கு உட்பட்டு அவர் சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இதில் சிலருக்கு வருத்தம் ஏற்பட்டால் அது அவர்கள் கடவுள் காப்பாற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகளாக எல்லா செயலையும் நேர்மையும் உண்மையும் கடைபிடித்து வருவதாகவும், அவர் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் மரியாதை கலந்த நன்றிகள் தெரிவித்திருக்கிறார். குறை சொல்வதற்காக வெற்றியாக நேரத்தை எடுத்துக் கொண்டிருப்பதை குறித்து இனியாவது பயனுள்ள நேரத்தை செல்லுங்கள் என்பதற்காக இந்த வழக்கத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அறிக்கை வெளியிட்டிருக்கிறாருங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.